மகாபாரத கதையை நாம் பல்லாயிரம் முறை கேட்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் ஏதோ ஒரு பாத்திரம் நம்மை உலுக்கும். அங்கே அர்ஜுனனின் காண்டீபம் ஒலித்தது, கர்ணனின் கவசம் ஜொலித்தது, கண்ணனின் கீதை பிறந்தது, பீஸ்மரின் வீரம் மெச்சப்பட்டது, காந்தாரியின் மரண ஓலம் ஒரு குலத்தையே நடுங்கச் செய்தது, அஸ்வத்தாமனின் நட்பு வானை மிஞ்சி நின்றது, திரௌபதியின் கண்ணீர் கரை புரண்டோடி பலியெடுத்தது, எண்ணற்ற சாபங்களும் சபதங்களும் ரகசியங்களும் எங்கும் புதைந்து கிடந்தது. மகாபாரதத்தின் மகா சமுத்திரத்தில் எத்தனை ஆயிரம் பாத்திரங்கள்! இந்த ஒட்டுமொத்த கதாபாத்திரத்தில் யார் வெற்றியாளர் என்று கேட்டால் இவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி வாகை சூட முன்வருபவன் அவன் ஒருவனாகத்தான் இருப்பான். ஆம், உண்மையில் அந்த ஒருவன் மட்டும்தான். அவனை தவிர வேறு எவனாலும் இதை சாதித்திருக்கவே முடியாது. அந்த ஒற்றை மனிதன் மட்டும் இந்த ஒட்டுமொத்த பேரரசையும் சுடுகாடாக்கச் சபதம் எடுத்தான். அவன் சிரிப்பில் வஞ்சகம் இருந்தது, அவன் சொல்லில் நஞ்சு இருந்தது, அவன் நடையில் ஒரு தள்ளாட்டம் இருந்தது. தருமத்தின் சக்கரத்தையே தன் விரல் நுனியில் சுழல வைத்த ஒருவன் உண்டெனில் அவனே சகுனி. ராமாயணம் எனும் காவியம் நிலைத்து நிற்க கூனி எப்படி ஒரு காரணியாக இருந்தாலோ அதேபோல் மகாபாரதம் எனும் மகா சமுத்திரத்தில் பெரும் திருப்பங்களை ஏற்படுத்திய சூறாவளி சகுனி. சகுனி வெறும் வில்லன் அல்ல, அவன் ஒரு தேசத்தின் அழிவிலிருந்து மீண்டெழுந்த பழிவாங்கும் நெருப்பு. ஒரு காப்பியம் நிலைத்து நிற்க வேண்டுமெனில் அதில் திருப்பங்களும் சுவாரஸ்யங்களும் வேண்டும். அந்த திருப்பங்களை இரத்தத்தாலும் வஞ்சகத்தாலும் எழுதி வியப்புறச் செய்தவன் இந்த காந்தார இளவரசன். பகை கொண்டு பழி தீர்க்க பகடை உருட்டி அஸ்தினாபுரத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்த்த அந்த பேராற்றலின் கதை. இதோ சுவாரஸ்யத்திற்கு சற்றும் பஞ்சமில்லாமல் நமது பொக்கிசம் ஸ்பாட் சேனலில் உயிர் பெறுகிறான் சகுனி. முதலில் சகுனி யார் என்பதை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவனது தேசம் காந்தாரம். இன்றைய ஆப்கானிஸ்தானில் நாம் காணும் கந்தஹார் தான் அன்று காந்தார தேசம். அது அகண்ட பாரதத்தின் ஒரு அங்கம். இமயத்தின் சிகரங்களுக்கு அருகில் கரடுமுரடான மலைகளும் வீரமான மனிதர்களும் வாழ்ந்த மண்ணது. அங்கே மன்னன் சுபலன் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு 100 மகன்கள், ஒரே ஒரு மகள். அவள்தான் காந்தாரி. காந்தார தேசத்தின் அரண்மனையில் சகுனி தன் சகோதரர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்த அந்த நாட்களை நினைத்து பாருங்கள். அப்போது அவனுக்கு தெரியாது, தான் விளையாடும் அதே மண்ணில்தான் ஒரு நாள் தன் தந்தையும் சகோதரர்களும் புதைக்கப்பட போகிறார்கள் என்று. அப்போது அஸ்தினாபுரத்தில் பீஸ்மர் எனும் மகாவீரர் ஆட்சி அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருந்தார். அவர் தன் தம்பி விசித்திர வீரியனின் வாரிசுகளான திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரனுக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்தார். திருதராஷ்டிரன் பிறவையிலேயே பார்வையற்றவன். அவனுக்கு நிகரான ஒரு குணவதியை தேடிய பீஸ்மரின் பார்வை காந்தாரத்தின் மீது விழுந்தது. சகுனியின் வாழ்க்கையை புரட்டி போட்ட முதல் நிகழ்வு இங்கேதான் தொடங்குகிறது. காந்தாரியின் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர்கள் ஒரு அதிர்ச்சியான உண்மையை கூறினார்கள். மன்னா, உன் மகள் காந்தாரி யாரை மணக்கிறாளோ அந்த முதல் கணவன் சில நாட்களிலேயே மடிந்து போவான். சுபலன் பதறினான். தன் மகளை விதவையாக்க அவன் விரும்பவில்லை. அதற்கு பரிகாரமாக ஒரு உபாயத்தை கையாண்டான். காந்தாரியை முதலில் ஒரு ஆட்டுக்கு தாலி கட்ட வைத்தான். பின் அந்த ஆட்டை வெட்டி பலியிட்டான். இப்போது காந்தாரி ஒருமுறை திருமணமானவள். அவளது முதல் கணவன் இறந்து விட்டான். எனவே இப்போது அந்த ஜாதக தோஷம் நீங்கிவிட்டதாக அவன் நம்பினான். ஆனால் பீஸ்மர் பெண் கேட்டு வந்த போது இந்த ரகசியம் அவரிடம் சொல்லப்படவில்லை. திருமணத்திற்கு பிறகு ஒற்றர்கள் மூலம் இந்த செய்தி பீஸ்மரின் காதுகளுக்கு எட்டியது. என்னை ஏமாற்றத் துணிந்தாயா? ஒரு ஆட்டை மணந்தவளை, ஒரு விதவையை அஸ்தினாபுரத்தின் மருமகளாக்க பார்த்தாயா என்று பீஸ்மரின் கர்வமும் கோபமும் சீறியது. அந்த ஒரு கணம் காந்தார தேசத்தின் தலையெழுத்தே மாறியது. பீஸ்மர் சும்மா விடவில்லை. மன்னன் சுபலன் மற்றும் சகுனி உட்பட அவனது 100 புதல்வர்களையும் சிறைப்பிடித்து அஸ்தினாபுரத்தின் இருண்ட பாதாள சிறையில் அடைத்தார். சிறையில் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை மிக கொடூரமானது. 100 பேருக்கும் சேர்த்து ஒரே ஒரு கைப்பிடி உணவு மட்டுமே வழங்கப்பட்டது. யாரும் உயிர் பிழைக்க கூடாது என்பதே திட்டம். ஆனால் சுபலன் ஒரு முடிவெடுத்தான். நாம் அனைவரும் அழிந்தாலும் நம் குலத்தின் அழிவுக்கு பழிவாங்க ஒருவன் உயிர் வாழ வேண்டும். அந்த ஒருவன் யாராக இருக்க வேண்டும்? அறிவு கூர்மையும் வஞ்சகமும் நிறைந்த இளையவன் சகுனியே தேர்ந்தெடுக்கப்பட்டான். தந்தை மற்றும் சகோதரர்கள் தங்கள் உணவை தியாகம் செய்து சகுனிக்கு கொடுத்து அவன் கண்முன்னாலேயே ஒவ்வொருவராக மடிந்து போயினர். தன் கண்முன்னாலேயே தன் அண்ணன்கள் ஒவ்வொருவராக பசியால் துடிதுடித்து ஒரு பருக்கை சோறுக்காக ஏங்கி மடிவதை சகுனி கண்டான். சகுனிக்கு அந்த உணவை ஊட்டும் போதெல்லாம் அவர்கள் கண்களில் இருந்த அந்த பழிவாங்கும் வெறி சகுனியின் ஆன்மாவில் ஏறியது. கடைசியில் சுபலன் மட்டும் எஞ்சியிருந்தான். அவன் சாவதற்கு முன் ஒரு காரியம் செய்தான். தன் மகனின் காலை ஒடித்தான். மகனே சகுனி, நீ ஒவ்வொரு முறை எட்டெடுத்து வைக்கும் போதும் உன் கால் இழுக்கட்டும். அந்த வலி உன் குடும்பத்தின் அழிவை உனக்கு நினைவூட்டட்டும். அஸ்தினாபுரத்தை அழிக்கும் வரை உன் ரத்தம் கொதிக்கட்டும் என்று சாபமிட்டு மடிந்தான். அந்த ஒற்றை காலுடன் எழுந்தவன்தான் வஞ்சகத்தின் எரிமலை சகுனி. சுபலன் இறந்த பிறகு அவனது உடலை தகனம் செய்யும் முன் சகுனி ஒரு காரியம் செய்தான். தன் தந்தையின் முதுகுத்தண்டி எலும்புகளை எடுத்துக்கொண்டான். அந்த எலும்புகளை கொண்டு அவன் தாயக்கட்டைகளை செய்தான். அந்த தாயக்கட்டைகள் சாதாரணமானவை அல்ல. அவை சகுனியின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் மந்திர பகடைகள். சகுனி என்ன எண்ணுகிறானோ அந்த எண்கள் அங்கே விழும். சிறையிலிருந்து விடுதலையான சகுனி காந்தாரத்திற்கு திரும்பி செல்லவில்லை.
என் சகோதரி வாழும் இந்த மண்ணில்தான் நான் இருப்பேன் என்று கூறி அஸ்தினாபுரத்திலேயே தங்கினான். ஆனால் அவன் அங்கே தங்கியது அன்பினால் அல்ல, அந்த நாட்டை சுடுகாடாக்க. தன் சகோதரி காந்தாரி கண்ணை கட்டிக் கொண்டதைக் கண்ட சகுனி கர்ஜித்தான். உன் கணவன் பார்க்காத உலகத்தை நீ பார்க்க வேண்டாம் என்பது உன் தர்மம். ஆனால் அஸ்தினாபுரத்தின் அரியணையில் உன் கணவரை அமர வைப்பது என் லட்சியம் என்று வஞ்சக வலை பின்னத் தொடங்கினான். இந்த வலையில் சிக்கிக்கொள்ள வந்தவனே அவனுடைய அன்பு மருமகனான துரியோதனன். அவன் துரியோதனனின் தோளை தட்டிக் கொடுத்தான். மருமகனே, கவலைப்படாதே, இந்த நாடு உனக்குத்தான் என்று அவன் காதில் விஷத்தை ஊற்றினான். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் பகையை வளர்த்தான். அரக்கு மாளிகை சதி, பீமனுக்கு நஞ்சு, பாஞ்சாலியின் துகிலுரிப்பு என ஒவ்வொன்றையும் சகுனியின் மூளையே திட்டமிட்டது. சகுனி ஒரு வஞ்சகன் என்று உலகம் சொல்லலாம். ஆனால் தன் கண் முன்னால் தன் குடும்பத்தையே இழந்த ஒருவனுக்கு பழிவாங்குவதைத் தவிர வேறு என்ன வழி இருந்திருக்கும்? அவன் ஆடியது வெறும் தாயக்கட்டை ஆட்டம் அல்ல, அது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான ஒரு இரத்த ஆட்டம். அது ஒட்டுமொத்த அஸ்தினாபுரத்திற்குமான சாவுமணி. அஸ்தினாபுரத்தின் அரியணை போரை வாள்கள் தீர்மானிக்கவில்லை, ஒற்றை காலால் தள்ளாடி நடந்த ஒரு நொண்டி மனிதனின் மதியூகமே தீர்மானித்தது. பாண்டு மன்னன் மறைந்தான். அஸ்தினாபுரத்தின் அரியாசனம் அனாதையானது. விதியின் சதியால் கண்கள் இல்லாத திருதராஷ்டிரன் கையில் மகுடம் ஏறியது. ஆனால் அவனுக்கு பார்வைதான் இல்லையே தவிர அதிகாரத்தின் மீதான ஆசை அளவிட முடியாததாக இருந்தது. சகுனிக்கு தெரியும், நேருக்கு நேர் போர் தொடுத்தால் பீஷ்மரின் வில்லுக்கு முன்னால் எவரும் நிற்க முடியாது என்று. அதனால் அவன் கையில் எடுத்தது வில்லல்ல, விவேகம். அவன் ஆடியது இரத்த போர் அல்ல, புத்திப்போர். அஸ்தினாபுரத்தின் வம்சத்தையே வேரோடு சாய்க்க அவன் போட்ட ஒவ்வொரு திட்டமும் ஒரு கலை படைப்பு. அவன் கால்கள் தள்ளாடினாலும் அவனது இலக்கு உறுதியாக இருந்தது. அவன் குறிவைத்தது யாரை? அஸ்தினாபுரத்தின் இளவரசன் துரியோதனனை. மருமகனே, இந்த ஒற்றை சொல்லில் சகுனி வடித்த விஷம் துரியோதனனின் இரத்தத்தில் கலந்தது. சகுனியின் முதல் குறி பாண்டவர்களின் இமயம் போன்ற பலம் கொண்ட பீமன். பாண்டவர்களின் பலமே அந்த பீமன் தான். 1000 யானை பலம் கொண்ட பீமன் இருந்தால் எந்த சூழ்ச்சியும் பலிக்காது. எனவே முதலில் அந்த தூணை சாய்க்க முடிவெடுத்தான் சகுனி. அங்கேதான் சகுனி தன் அறிவை ஆயுதமாக்கினான். பலத்தால் மோதவில்லை, பாயாசத்தில் நஞ்சு வைத்தான். நேரடியாக போரிடவில்லை, நிழலாய் நின்று விஷம் கொடுத்தான். கங்கை கரையில் ஒரு அழகான விருந்து. விளையாட்டுப் போட்டிகள் முடிந்த களைப்பில் பீமன் அமர்ந்திருந்தான். அவனுக்கு மிகவும் பிடித்த இனிப்புகளில் உலகத்தையே அளிக்கும் காலக்கூட விஷத்தை கலந்தான் சகுனி. பீமனுக்கு மிகவும் பிடித்த உணவிலேயே காலனின் தூதுவனை ஒளித்து வைத்தான். பீமன் சாப்பிட்டான். விஷம் அவன் இரத்தத்தில் கலந்தது. உடல் நீளமானது. உணர்விழந்த பீமனை சங்கிலியால் பிணைத்து கங்கையின் ஆழமான சுழலில் வீசினான் துரியோதனன். வீழ்ந்தான் பீமன், அழிந்தது பாண்டவர் பலம் என்று சகுனி சிரித்தான். ஆனால் விதியின் கணக்கு வேறு. கங்கையின் ஆழத்தில் நாகலோகம் இருந்தது. அங்கே இருந்த விஷப்பாம்புகள் பீமனை தீண்டின. ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு விஷம் மற்றொரு விஷத்தை முறித்தது. விஷம் விஷத்தை வென்றது, வீரன் உயிர் மீண்டது. நாகராஜன் வாசுகியின் அருளால் பீமனுக்கு 10,000 யானைகளின் பலம் கிடைத்தது. சகுனி அவனை அழிக்க நினைத்தான். ஆனால் விதியோ அவனை ஒரு நடமாடும் மலையாக மாற்றி அஸ்தினாபுரத்திற்கே திருப்பி அனுப்பியது. விதி என்னமோ பீமனை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் அந்த திட்டத்தின் துல்லியம் இருக்கிறதே, அதுதான் சகுனி. ஒரு மாபெரும் வீரனை ஒரு சொட்டு விஷத்தின் மூலம் நிலைகுலையச் செய்த அந்த தந்திரம்தான் சகுனியின் பலம். சகுனியின் முதல் கணக்கு தப்பியது. ஆனால் அவனது வஞ்சகம் ஓயவில்லை. பாண்டவரில் ஒருவன் தப்பினால் என்ன, அடுத்தவனை பார்த்து கொள்ளலாம் என்ற காரணத்தால் அவன் ஓயவில்லை. ஒருவன் உயிர் பிழைத்தால் என்ன, அடுத்த திட்டம் ஐவரையும் சாம்பலாக்கும் திட்டம். ஐவர் மட்டுமா? அவர்கள் அழிவிற்கு சாட்சி கூட இருக்கக்கூடாது. அவர்களது தாயான குந்தியையும் சேர்த்து எரித்து பொசுக்குவோம் என்று திட்டமிட்டது சகுனியின் மூளை. சகுனியின் அடுத்த மகாவியூகம் வாரணாவதத்தின் அரக்கு மாளிகை. இது வெறும் எரிப்பு சம்பவம் அல்ல, இது ஒரு மர்மமான பொறி. எரியும் பொருட்களால் ஒரு மாளிகையை கட்டி அதையே ஒரு சுடுகாடாக மாற்றுவது என்பது சகுனியின் மூளைக்கு மட்டுமே எட்டும் வித்தை. புரோசனன் எனும் ஒற்றனை ஏவி அந்த மாளிகையின் ஒவ்வொரு சுவரிலும் ஒவ்வொரு தூணிலும் நெய்யையும் மெழுகையும் எளிதில் தீப்பற்றக்கூடிய அரக்கையும் ஊற வைத்தான். கண்ணுக்கு தெரிவது அரண்மனை, கருத்துக்கு தெரிவது இடுகாடு. வாசலில் மெழுகு, சுவரில் நெய், கூரையில் அரக்கு. அப்பப்பா, அவனது மூளையில் பொறியியல் வல்லமையை சிறு துளி மிச்சமில்லாமல் கொட்டி கட்டிடம் கட்டி மேலெழுப்பி விட்டான் போலும். ஒரு சிறு நெருப்பு போல் பட்டால் போதும், மாளிகை ஒரு வினாடியில் எரிமலை போல வெடிக்கும். பாண்டவர்களும் குந்தியும் தூங்கும் நள்ளிரவில் அந்த மாளிகையை சாம்பலாக்க திட்டம் தீட்டினான் சகுனி. இது ஒரு மாளிகை அல்ல, பாண்டவர்களின் சவப்பெட்டி. சகுனி அங்கே எரிய போகும் நெருப்பை கணக்கிடவில்லை. அந்த நெருப்பிலிருந்து ஒரு எறும்பு கூட தப்பிக்க முடியாதபடி ஒரு மரணப் பொறியை உருவாக்கினான். பாண்டவர்கள் அங்கே நுழைந்த போது அவர்கள் ஒரு சொகுசு மாளிகைக்குள் நுழையவில்லை. சகுனி விரித்த ஒரு மாபெரும் வலையில் சிக்கினார்கள். சகுனி அஸ்தினாபுரத்தில் வெற்றி கொண்டாட்டத்திற்கு தயாரானான். ஆனால் அதே சமயம் அங்கே தர்மத்தின் கண்களும் விழித்துக் கொண்டுதான் இருந்தன. மகா ஞானி விதுரன் இந்த சதியை மோப்பம் பிடித்தார்.
இருக்கிறார். பாண்டவர்களிடம் நேரடியாக பேச முடியாது. துரியனின் ஒற்றர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அப்போதுதான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க விடுகதையை சொன்னார் விதுரன். காடு தீப்பற்றும் போது எலிகள் பூமிக்கடியில் இருக்கும் வலையில் ஒளிந்து தப்பிக்கும். தருமனுக்கு புரிந்துவிட்டது. அந்த நள்ளிரவில் கதிரவனின் சுடர் ஒளியை மிஞ்சும் வண்ணம் மாளிகைக்கு தீயிடப்பட்டது. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பானது தங்களை கொல்ல வரும் முன்னரே விதுரன் அமைத்த ஒரு ரகசிய சுரங்கப்பாதையை தர்மன் கண்டுபிடித்து பொருள் சேதம் ஏற்று உயிர் சேதமின்றி பாண்டவர்களும் குந்தியும் வெளியேறினார்கள். அரக்கு மாளிகை மாபெரும் ஜோதியாய் எரிந்தது. ஆனால் அறம் அங்கே தப்பியது. மறுநாள் காலை மாளிகை சாம்பலாகி கிடந்தது. சகுனியும் துரியோதனனும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து கொண்டாடினார்கள். பாண்டவர்கள் அழிந்தார்கள் என்று உலகம் நம்பியது. ஆனால் சாம்பலில் இருந்து பிறக்கும் பீனிக்ஸ் பறவையைப் போல அந்த நெருப்பில் இருந்து இன்னும் வீரியமாக பாண்டவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள். சகுனியின் தந்திரம் மீண்டும் ஒரு முறை தோற்றது. ஆனால் இது ஒரு நீண்ட போரின் தொடக்கம் மட்டுமே. இந்த திட்டத்தில் சகுனி ஒரு சிறு பிழையை கூட விட்டு வைக்கவில்லை. அந்த மாளிகை இருந்து சாம்பலான விதமே சகுனியின் நுட்பமான திட்டமிடலுக்கு ஒரு சான்று. அங்கே தர்மத்தின் வடிவமான விதுரன் குறுக்கிட்ட சுரங்கப்பாதையை காட்டாமல் இருந்திருந்தால் பாரத போர் அன்றே முடிந்திருக்கும். இருப்பினும் சகுனி என்பவன் ஒருபோதும் தோல்வியை சந்தித்ததில்லை. ஒரு திட்டம் தடம் மாறினால் அடுத்த நொடியே 10,000 வியூகங்களை வகுக்கும் வல்லமை அவனுக்கு இருந்தது. அதன் நம்பிக்கையிலேயே அடுத்த திட்டங்களை தீட்டினான். ஆனால் இம்முறை அதற்கு திரௌபதியே தானே முன்வந்து தனக்கு உதவுவாள் என்று சகுனி கூட நினைத்திருக்க மாட்டான். நாட்கள் உருண்டோடின. திரௌபதி சுயம்வரம் முடிந்தது. மருமகளாக அஸ்தினாபுரத்திற்கு வாக்கப்பட்டாள். பாண்டவர்கள் நாகர்களை எரித்து சுடுகாடாக இருந்த காண்டவ பிரஸ்தத்தை தேவேந்திரனின் நகருக்கு இணையான இந்திரபிரஸ்தமாக மாற்றினார்கள். அஸ்வமேத யாகத்தின் முழக்கம் விண்ணை தொட்டது. உலகம் முழுவதிலுமிருந்து அரசர்கள் குவிந்தார்கள். அந்த பிரம்மாண்டத்தை காண சகுனியும் துரியோதனனும் அங்கே சென்றார்கள். மாயாசுரன் செதுக்கிய அந்த மாய சபை வெறும் கட்டிடமல்ல, அது ஒரு மாய கனவு. பளிங்கு தரை பனிப்படலம் போல இருக்கும். நீர்நிலை தரை போல தோன்றும். சகுனியின் கண்கள் அந்த அழகை பார்த்து வியக்கவில்லை. அந்த அழகிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஆபத்தை கணக்கச்சிதமாக அளவெடுத்துக் கொண்டிருந்தன. சகுனிக்கு தெரியும், கண்ணால் காண்பது எல்லாம் உண்மையல்ல என்று. ஆனால் அந்த மாயையில் துரியோதனன் சிக்கப்போவதை அவன் முன்கூட்டியே அறிந்திருந்தான். அந்த மாளிகையின் ஒவ்வொரு அணுவும் கௌரவர்களின் கர்வத்தை உடைக்க காத்திருந்தது. துரியோதனன் அந்த மாளிகைக்குள் நுழைகிறான். ஒரு இடத்தில் தரை என்று நினைத்து காலை வைக்கிறான். ஆனால் அது ஆழமான நீர்நிலை. சட்டென்று நிலை தடுமாறி உள்ளே விழுகிறான். அவனது பட்டாடை நனைகிறது. அவனது மகுடம் சாய்கிறது. தரை எது நீர் எது தடம் தெரியா தடுமாற்றம். கண்ணிருந்தும் குருடனானான். கௌரவம் குலைந்து நின்றான். அவன் எழுந்த ஆடையை துடைத்து கொண்டு முன்னேறுகிறான். மற்றொரு இடத்தில் பளிங்கு தரையை நீர் என்று நினைத்து தன் ஆடையை தூக்கி கொண்டு மெதுவாக நடக்கிறான். ஆனால் அது வெறும் தரை. அங்கிருந்தவர்கள் அனைவரும் மெல்லியதாக சிரிக்கிறார்கள். அந்த சிரிப்பு துரியோதனனின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தது. அஸ்தினாபுரத்தின் இளவரசன், அகிலம் போற்றும் வீரன், ஒரு மாளிகையின் மாயையில் சிக்கித் தள்ளாடுவதைக் கண்டு சகுனியின் கண்கள் சிவந்தன. ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். ஏனெனில் அடுத்ததாக நிகழப்போகும் ஒரு வினாடிதான் பாரதத்தின் திசையை மாற்றப்போகிறது என்பதை அறிந்து. மேல்தளத்தில் தன் தோழிகளுடன் நின்றிருந்தாள் பாஞ்சாலி. துரியோதனன் தடுமாறி விழுவதையும் தள்ளாடி நடப்பதையும் கண்ட அவள் தன் வாயை பொத்தி சிரிக்கவில்லை. அந்த அரண்மனையே அதிரும்படி ஏளனமாகச் சிரித்தாள். கண்ணில்லாதவன் மகனுக்கு கண்ணில்லை. அந்த ஒற்றை வாசகம் வாழ்வை பறிக்க காத்திருந்தது. பெண்ணின் சிரிப்பு பேரழிவின் அழைப்பு. நாக்கின் கூர்மை நாகரிகத்தின் சீர்மையை அளித்தது. அந்த சிரிப்பு துரியோதனனின் இதயத்தில் ஈட்டியாகப் பாய்ந்தது. ஒரு பெண்ணின் ஏளனம் ஒரு வீரனை உயிரோடு எரிப்பதற்குச் சமம். தன் தந்தை திருதராஷ்டிரனின் ஊனத்தை அவள் கிண்டல் செய்ததை துரியோதனனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவமானம் அவனது இரத்தத்தை கொதிக்க வைத்தது. அங்கேதான் தன் வாளை உருவத் துடித்தான். ஆனால் சகுனி அவன் கையை பற்றினான். மருமகனே, வாளால் செய்யும் காயத்தை விட சூழ்ச்சியால் செய்யும் காயம் ஆழமானது என்று அவன் காதில் கிசுகிசுத்தான். அஸ்தினாபுரத்திற்கு திரும்பும் வழி நெடுகிலும் துரியோதனன் கனன்று கொண்டிருந்தான். அவள் சிரித்துவிட்டாள் மாமா, அத்தனை பேர் முன்னிலையில் என்னை சிறுமைப்படுத்தி விட்டாள் என்று கதறினான். சகுனி அப்போதுதான் தன் பகடைகளை எடுத்தான். அவனது கண்கள் நச்சுப்பாம்பின் கண்களைப் போல மின்னின. கவலைப்படாதே மருமகனே, அவள் சிரித்த இடத்திலேயே அவள் அழ வேண்டும். அவள் உன் கௌரவத்தை சிதைத்த அதே சபையில் அவள் துகில் உரியப்பட வேண்டும். உன் மாமன் நான் இருக்கிறேன் உன்னோடு. எனக்கு தோதாய் மட்டும் நில் என்னோடு. பாண்டவர்களை நாம் சாய்ப்போம் மண்ணோடு. இது சகுனியின் சத்தியம். சகுனி போட்ட திட்டம் ஒரு சாதாரண போர் அல்ல. அது ஒரு பெண்ணின் கர்வத்தையும் ஒரு வம்சத்தின் புகழையும் சூதாட்டத்தின் மூலம் குழி தோண்டி புதைக்கும் திட்டம். வாளை எடுப்பவன் வீரன், ஆனால் வாழ்வையே பகடையாக்குபவன் சகுனி. அந்த நொடியே தீர்மானிக்கப்பட்டது திரௌபதியின் கண்ணீரும் கௌரவர்களின் அழிவும். இந்திரபிரஸ்தத்தின் சிரிப்பு குருசேத்திரத்தின் போர்க்களமாக மாறப்போவதை அந்த மதியூகி மட்டுமே அறிந்திருந்தான். பாண்டவர்கள் அனைவரையும் தனித்தனியாகவும் கும்பலாகவும் கொள்ள திட்டமிட்டு தோற்றான். தோற்றது ஏன் என யோசிக்கையில் அவனுக்கு புலப்பட்டிருக்கும் போலும். அத்துணை முயற்சியையும் தானே சிந்தித்து செய்ததால் தான் திட்டங்கள் தோற்றது.
அவன் இதை செய்வேன் என கொடுத்த சத்தியமோ அவனது தந்தைக்கு. அவரது பங்களிப்பு இல்லாமல் போனதே தான் சந்தித்த தோல்விக்கான காரணம். அவரது எலும்புகளாலான பகடைகள் உருண்டால் தோல்வி என்பது தனக்கு இல்லை என்று தீர்மானித்தான். பகடைகள் உருள வேண்டிய மேடையை தீர்மானிக்கும் சமயமும் அவன் கைகூடி வந்தது. சகுனி தன் திட்டத்தை வகுத்தான். திருதராஷ்டிரனை வற்புறுத்தி பாண்டவர்களை ஒரு நட்பு ரீதியான சூதாட்டத்திற்கு அழைத்தான். தருமன் சூதாட்டத்தில் ஒரு பலவீனம் கொண்டவன் என்பது சகுனிக்குத் தெரியும். அஸ்தினாபுரத்தின் சபை கூடியது. பீஸ்மர், துரோணர், விதுரன் என பெரியவர்கள் தலை குனிந்து அமர்ந்திருந்தனர். சகுனி தன் மடியில் இருந்த அந்த மந்திர தாயக்கட்டைகளை வெளியே எடுத்தான். அவனது தந்தையின் எலும்புகளாலான அந்த பகடைகள் சகுனியின் ஆன்மாவோடு பேசிக் கொண்டிருந்தன. ஆட்டம் தொடங்கியது. தர்மா, உன் செல்வத்தை பணயம் வை. சகுனி பகடையை உருட்டினான். 12. சகுனி வென்றான். தர்மா, உன் நாடுகளை பணயம் வை. சகுனி பகடையை உருட்டினான். வெற்றி. சகுனி மீண்டும் வென்றான். தருமன் மதி இழந்தான். தன் சகோதரர்களை பணயம் வைத்தான். ஒருவனை இழந்தான், பின் மற்றொருவனை, இறுதியில் 5வரையும் இழந்தான். சகுனி கைகுட்டிச் சிரித்தான். தர்மா, நீ புத்திசாலி, உன்னையே பணயம் வை. தருமன் தன்னையே இழந்து கௌரவர்களுக்கு அடிமையானான். சபை ஸ்தம்பித்தது. விதுரன் கத்தினார், நிறுத்துங்கள் இந்த அன்னாச்சாரத்தை. ஆனால் சகுனி விடவில்லையே. தர்மா, இதோ பார், உன் தம்பிகள் அடிமைகளாக நிற்கிறார்கள், நீயும் அடிமை. ஆனால் இன்னும் ஒன்று உன்னிடம் மிச்சம் இருக்கிறது. அழகின் வடிவம் திரௌபதி, அவளை பணயம் வை. நீ இழந்த அனைத்தையும் மீட்டுத் தருகிறேன். தருமன் அந்த பாவத்தை செய்தான். சகுனி பகடையை உருட்டினான். அந்த பகடைகள் உருளும் சத்தம் அஸ்தினாபுரத்தின் கௌரவத்தை சிதைக்கும் சத்தமாக ஒலித்தது. வெற்றி என்று சகுனி கத்தினான். திரௌபதி ஒரு பொருளாக பணயத்தில் தோற்கடிக்கப்பட்டாள். உருண்டது பகடை, உதிர்ந்தது தர்மம், விழுந்தது காய், விடை பெற்றது நியாயம். பகடை விளையாட்டு என்னமோ துரியனுக்கும் தர்மனுக்கும் தான் நடந்தது. ஆனால் அங்கே வெற்றியை உண்மையில் கொண்டாடியவன் சகுனி ஒருவனே. அவனே துரியனை கொண்டு காய் நகர்த்தியவன். எனவே வெற்றி அவனுடையதே. சபையின் நடுவே திரௌபதி இழுத்து வரப்பட்டாள். துச்சாதனன் அவளது ஆடையை துகிலுரித்தான். பீஸ்மர் அழுதார். விதுரன் கதறினார். ஆனால் சகுனி, அவன் மட்டும் ஒரு ஓரத்தில் அமர்ந்து அந்த அவமானத்தை ரசித்துக் கொண்டிருந்தான். ஏன் சகுனி இவ்வளவு கொடூரமானான்? அவன் மனதில் அப்போது அந்த பாதாள சிறைதான் தெரிந்தது. தன் அண்ணன்கள் பசியால் துடித்த அந்த நாட்கள், தன் தந்தை காலை ஒடித்த அந்த வலி. அஸ்தினாபுரத்தின் குலவிளக்கே, நீ சபையில் அவமானப்படும் ஒவ்வொரு நொடியும் என் வம்சத்தின் இரத்தத்திற்கு நான் எடுக்கும் பழி என்று அவன் மனதுக்குள் கர்ஜித்தான். பாஞ்சாலி சபதம் எடுத்தாள், என் கூந்தலை முடிக்க மாட்டேன், கௌரவ குலத்தை அழிக்கும் வரை என்று. அந்த சபதத்தை உருவாக்கியவன் சகுனி. போருக்கான விதையை இரத்தத்தால் நினைத்தவன் சகுனி. திரௌபதி எடுத்த சபதம் உண்மையில் அவளுடையதே கிடையாது. சகுனிக்கு வேண்டியவற்றை எல்லாம் அவளை கொண்டு நிறைவேற்ற வைத்துக் கொண்டான். அவள் எடுத்த சபதத்தில் கூட உண்மையில் வெற்றி கொண்டவன் சகுனிதான். பாண்டவர்களின் 13 ஆண்டுகள் வனவாசம் முடிந்தது. போர் மூண்டது. பாரதப் போர் அஸ்தினாபுரத்தின் மைதானத்தில் இரத்த ஆறாக ஓடியது. சகுனி போர்க்களத்தில் நின்றான். அவன் கையில் வில்லில்லை. ஆனால் அவன் மூளையில் இருந்த சூழ்ச்சி ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்று குவித்தது. ஒவ்வொரு கௌரவ புதல்வனும் மடியும் போது காந்தாரி கதறி அழுதார். ஆனால் சகுனி மட்டும் கலங்கவில்லை. அவனது ஒரே நோக்கம் அஸ்தினாபுரத்தின் அழிவு. 18ஆம் நாள் போர். சகுனிக்கும் பாண்டவர்களில் இளையவன் சகாதேவனுக்கும் இடையே போர் மூண்டது. சகாதேவன் ஞானி. சகுனியின் சூழ்ச்சியை அறிந்தவன். சகுனியின் தலையை கொய்தான் சகாதேவன். சகுனி தரையில் விழுந்தான். அவனது இரத்தம் அந்த மண்ணில் கலந்தது. அவன் சாகும்போது அழுதிருக்க வேண்டும். ஆனால் அவன் சிரித்தான். ஆமாம், சகுனி சிரித்தான். சகாதேவன் வியப்புடன் கேட்டான், சாகப் போகும்போது உனக்கு ஏன் இந்த சிரிப்பு? சகுனி சொன்னான், சகாதேவா, நான் தோற்கவில்லை, நான் வென்றுவிட்டேன். என் தந்தைக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன். என் வம்சத்தை அழித்த அஸ்தினாபுரத்தின் அத்தனை வாரிசுகளையும் சுடுகாட்டிற்கு அனுப்பிவிட்டேன். இன்று முதல் அஸ்தினாபுரம் ஒரு பால் நிலம். என் பழி தீர்ந்தது. அந்த பழிவாங்கும் நெருப்பு அணைந்தது. சகுனி ஒரு வஞ்சகன், சூழ்ச்சியாளன், பாவி, இவை அனைத்தும் உண்மைதான். ஆனால் ஒரு மனிதன் தன் குடும்பத்திற்காக, தன் தேசத்திற்காக எவ்வளவு பெரிய அநீதியையும் செய்ய துடிவான் என்பதற்கு சகுனியே சாட்சி. சகுனி வெறும் சூதாடி அல்ல, அவன் ஒரு மாபெரும் அரசியல் சூழ்ச்சியாளன். அவனது ஒவ்வொரு நகர்வும் கௌரவ குலத்தின் அழிவை நோக்கியே இருந்தது. என் தங்கை அழுத அஸ்தினாபுரமே, நீ சுடுகாடாவா என்பதே அவனது ரகசிய லட்சியம். சகுனி வெறும் வில்லன் அல்ல, அவன் ஒரு தேசத்தின் சிதைவிலிருந்து எழுந்த மகா சூழ்ச்சியாளன். அவன் நினைத்திருந்தால் காந்தாரத்திற்கு போயிருக்கலாம். ஆனால் தன் வம்சத்தை அழித்த அஸ்தினாபுரத்தை போர்க்களமாக்கி கௌரவர்களை சுடுகாட்டுக்கு அனுப்பி தன் சபதத்தை நிறைவேற்றிய பிறகே அவன் அடங்கினான். சகுனி எய்த அம்பு அர்ஜுனனை விட கூர்மையானது. அவன் ஆடிய ஆட்டம் பீஸ்மரை விட பயங்கரமானது. அவன் ஒரு மகா தந்திரவாதி. துரியோதனனை ஒரு பொம்மை போல ஆட்டிப்படைத்து அஸ்தினாபுரத்தின் அரியாசனத்தை தன் விரல் நுனியில் சுழலவிட்டான். அவன் நிகழ்த்திய கொலைகளை விட அவன் செய்த உளவியல் ரீதியான சிதைவுகள் அதிகம். பாண்டவர்களை வனவாசத்திற்கு அனுப்பியது அவனது வெற்றியில் ஒரு துளிதான். அவனது உண்மையான வெற்றி தன் குலத்தை அளித்த அஸ்தினாபுரத்தை தன் புத்திசாலித்தனத்தால் சுடுகாடாக்கி தன் தந்தையின் சபதத்தை நிறைவேற்றியதுதான். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் பகையை வளர்த்து பாரதப் போருக்கு வித்திட்ட அந்த வஞ்சக சக்கரவர்த்தியின் கதை இன்றும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது. பழிவாங்கும் உணர்வு ஒரு குலத்தையே அழிக்கும்.
துரியனும் திரௌபதியும், அர்ஜுனனும் கர்ணனும், பீமனும் துச்சாதனனும், இவ்வளவு ஏன் தர்மத்தை காக்க முன்வந்த அந்த பரமாத்மனும் சகுனியின் பகடைகளாகத்தான் மகாபாரதத்தில் உருண்டார்கள். குலமளித்த பாவத்தை இறுதியில் சுமந்தது கிருஷ்ணர்தானே. காந்தாரியின் சாபத்தால் விளைந்த விபரீதம் முழுவதும் யாதவ குலத்திற்குத்தானே. அனைத்தையும் அறிந்து செயலாற்றும் அந்த பரமாத்மன் சகுனியின் சதியால் விளைந்த பழியையும் தானே ஏற்றாரெனில் அவரும் சகுனியின் கணக்கிலிருந்து தப்பவில்லை என்றுதானே அர்த்தம். திரௌபதி துகிலுரியப்பட்டதும், பீமன் சபதம் எடுத்ததும், பாண்டவர்கள் அதை வென்று முடிக்க ஆயத்தமானதும், கிருஷ்ணர் கீதையை போதித்து நீதியை நிலைநாட்டியதும் என்னை பொறுத்தவரை அது சகுனிக்காகத்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் பார்வையில் மகாபாரதம் யாருக்காக நடத்தப்பட்டது? அதில் வென்றவர் யார் என்றால் நீங்கள் யாரை சொல்லுவீர்கள்? கமெண்டில் பதிவிடுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்களும் தெரிந்து கொள்கிறோம். வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். நமது பொக்கிஷம் ஸ்பாட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.